கும்பிட பாபா, கும்பிட கும்பிட. நீங்க என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னா வள்ளி வந்து சொன்னா, அதை கேட்டது என் தங்கச்சி. அண்ணே உனக்கு வேலை வந்துருச்சு, வேலை வந்துருச்சுன்னு ஓன்னு குதிச்சுட்டா போங்க. உனக்கு வேலை வந்தாச்சு, அதனாலதான் கூட்டி வர சொன்னேன். மாமா என்ன கூட்டிட்டு வர சொல்றதுக்கு வள்ளியை தான் அனுப்பணுமா? மாப்பிள்ளை இன்னும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா மாமா இன்னும் ஓடி வந்து நின்று இருக்க மாட்டேன். சரி சரி, பெரியவங்களா பார்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? கல்யாணம் எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. என்ன என் கல்யாணத்துக்கு நானும் காசு பணம் எல்லாம் சேர்க்கணும்ல. முட்டா நிறுத்துறா. கல்யாணத்துக்கு காசு பணம் சேர்க்கறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உன் கடன் ஆட. பிராமிசரி நோட்டுக்கு இன்னும் 2 நாள் தான் தவணை இருக்கு, அதை ஞாபகப்படுத்துறதான் உனக்கு கூப்பிட்டேன். மாமா மாமனாவது மண்ணாகத்தியாவது, நான் என்ன உனக்கு தாய் மாவனா? கடங்கார பயிர் கல்யாணங்க. அட பைத்தியக்கார மாமா, கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடன் வாங்குவானுவா? நான் உன் கடனை அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாய மூடுறா, பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. புரியுதுயா புரியுது. நான் பண்ண தம்பி கூட சிநேகிதமா இருக்கும் போது நீ என்ன காக்கா பிடிச்ச, இப்ப விரோதமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால மிரட்டி பாக்குறேன். யோ, சொன்ன கடுவுக்குள்ள நான் பணத்தை கொடுக்கல. நான் தளம்பு வீர சிதம்பரத்தோட மகன் இல்லையா? நிறுத்துறா, நீ எப்படி கடனை கொடுக்க போறேன்னு நான் பாக்குறேன். உன் கடனை கொடுக்கறதா இல்லையான்னு பாருயா பாரு.